சிவ சிவ சிவ. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தியன் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தமிழும் தவமும் செய்த இடம் நெல்லும் கரும்பும் பயிராவது போல இங்கு ஞான தபோதனரை வா என்று அழைக்கும் அண்ணாமலையின் திரு அண்ணாமலையிலே திருவாத ஊரார் என மாணிக்க வாசக சுவாமிகள் நமக்கு திருப்பெருந்துறை திருவாத ஊரார் மாணிக்க வாசகராக எப்படி அவர் மலர்ந்தார், நமக்கெல்லாம் இறைகாட்சி தந்தார் என்ற ஒரு அருமையான படைப்பை இவ்வேளையில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். மாணிக்க வாசகரும் திருவாசகமும் என்ற ஒரு குறிப்புரையை பார்க்கும் பொழுது மாணிக்க வாசகர் பாண்டிய நாட்டில் உள்ள திருவாதூரில் பிறந்தார். அவருடைய திருவம்பாவை நாம் அறிவதற்கு முன் இறை நாமத்தை நாமாவளியை அழைக்க வேண்டும். கோயிலுக்கு வழிபட்டு நேராக எந்தவித செயல்களில் ஈடுபடாமல் வீட்டினுடைய உங்களுடைய இறை வழிபாடு செய்யக்கூடிய அந்த பூஜா ஹால் என்று சொல்லக்கூடிய அங்கு சென்று ஆவாகனம் செய்ய வேண்டும். அந்த வகையிலே முதலிலே விநாயகர் துதி, முழுமுதற் புல் அருகம்புல், முழுமுதற் கடவுள் விநாயக பெருமான். விநாயகர் வினையை தீர்க்கக்கூடியவர், அவருக்கு இன்னல் செய்தார் விண்ணமும் செய்யக்கூடியவர். ஆக நல்லது நாம் நினைச்சா நல்லது நடக்கும். அதனால்தான் நல்ல எண்ணம் நல்ல சொல் அது நல்ல செயலாக பரிணமிக்கும். அப்படி முழுமுதற் கடவுள் விநாயகரை வணங்குகின்றோம், வளர்கின்றோம். நாமாவளி ஜெய் கணேச ஜெய் கணேச ஜெய் கணேச பாகிமாம் ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேச ரட்சமாம். ஜெய் என்றால் வெற்றி. கணேச பெருமானை நாம் வணங்கி நம்முடைய அன்றாட பணியை தொடங்குகின்றோம். ஸ்ரீமத் பகவத்கீதையிலே நித்திய கர்மம் என்று சொல்லுவார்கள். அதிகாலையில் எழுந்துவது, நம்முடைய காலை கடன்களை முடிப்பது, நம்முடைய பணிகளை செய்வது என்பது நித்திய கர்மம் என்பது ஸ்ரீமத் பகவத்கீதையிலே. சரி,